இது தமிழனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபம். நான் எங்க போனாலும் துணிச்சலா சொல்றேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சாப்பிடறதா சார் செய்வோம். அது ஓம் பிரச்சனைப்பா. சொல்ல வேண்டியது என் கடமை. கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய பிரச்சனை. அதனால இந்த நம்முடைய சமயத்துக்கு பேரு சைவம்னு பேரு. இப்ப சபரிமலைக்கு மாலை போட்ட சாமிங்களா என்ன பண்றாங்க, எங்கேயாவது ஹோட்டலுக்கு போனா போர்டை பாக்குறாங்க. என்ன போர்டை பாக்குறீங்க? என்ன போர்டை பாக்குறீங்கம்மா? அசைவத்தை பார்க்க மாட்டாங்க. சைவம், அதுல பியூர் சைவம் இருக்கா, அதுல உயர்ங்க. சைவ சமயமே சமயம், சைவாதீத பழம்பொருள்னு நம்முடைய புராணம் சொல்லுது. அந்த மாதிரி இப்ப சிவபெருமான்கிட்ட வர்றதுக்கு ஒரே தடை என்னன்னா இந்த சாப்பாடு விஷயம். இப்ப எப்ப சிவன் வருவான்? மாசத்துல 2 நாள். முதல்ல யாரை கும்பிடணும், கடைசியா யாரை கும்பிடணும், கோயில போய் என்ன செய்யணும்னு தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னாச்சு, கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு, இந்த மலையை பார்த்தார். கூட வர நாகன்னு ஒருத்தன் வந்து பெருமானை சுத்தி 63 இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்துல சுவாமியுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பின்னால நாயன்மகள் இருக்கிற ஒரே ஸ்தலம்னு சொன்னால் அது இந்த பிரம்மபுரீஸ்வருடைய ஆலயம்தான். நாயன்மகளை பக்கத்திலேயே வச்சிருக்கிறார். எல்லாம் உள்ள பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மாவுடைய பாதம் பட்ட இடம் இந்த இடம். உங்க தலையில எழுதுறாரு பிரம்மா. பிரம்மா என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படியே களிமண் உருண்டை எடுப்பாராம். சிவபெருமான் சொல்லுவாராம், ஏ பிரம்மனே, உயிரை தாவி எல்லா உயிரையும் பட அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ அந்த உருண்டையை எடுத்து அந்த தலையில எழுத்தாணில எழுதுவாராம். நீ ஆணா பிறக்கணும், பெண்ணா பிறக்கணும், அமெரிக்காவில் பிறக்கணும், ஆப்பிரிக்காவில் பிறக்கணும், அந்தமான் தீவில் பிறக்கணும், காட்டுவாசியா பிறக்கணும், இன்ன ஜாதி, இன்ன குலம், பதவி, பூர்வ புண்ணியானாம், குலவி சம்பத்தனாம்னு எழுதி நீ இன்ன இடத்துல பிறக்கணும். நீ இந்த ஊர்லயே காஞ்சிபுரத்திலேயே பிறந்திருந்தாலும் கோயிலுக்கு போக கூடாது. நீ கோயிலுக்குள்ளேயே பிறந்திருந்தாலும் கோயிலை பார்க்க முடியாது. இந்த ஊர்லயே பிறந்திருந்தாலும் கோயிலை போய் பார்த்துருக்க மாட்டான். அப்படிலாம் எழுதி அப்படி என்ன பண்ணுவாரு, தூக்கி போடுவார். அந்த நேரத்துல எந்தெந்த ஜீவராசி எந்தெந்த இதுல வருதோ சிவபெருமான் பார்ப்பார். அவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு அது ஆட்டு வயிற்றுல பிறக்கணுமா, மாட்டு வயிற்றுல பிறக்கணுமா, கோழி வயிற்றுல முட்டையா மாறணுமா, அந்த முட்டையா மாறி உங்க வீட்டுக்கு வரணுமா, அப்படிங்கறதெல்லாம் யாரு எழுதுறது? சிவபெருமான் சொல்ற வேலை. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், என்னை போக்குவாய். போக்குவாய்னா தள்ளுறது. போக்குவாய், தள்ளுறது. போ. அப்புறம் என்ன பண்ணுவாரு? புகுவிப்பாய். எங்க புகுவிப்பாரு? கருவுல போய் உள்ள தள்ளுவார். அத்தனையும் அவர் பண்ண வேலைதான். கடைசியில அவர்கிட்டயே போய் ஒரு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, நீ தெய்வமா கல்லா அப்படின்னு அவர்கிட்டயே போய் கேட்கிறான். அவர் சிரிக்கிறார். நான் கல்லா இருந்தா நீ மனுஷனா வந்திருக்க மாட்ட. உன்னை நாயா பிறக்க வச்சிருக்கணும், ஒரு கழுதையா பிறக்க வச்சிருக்கணும், ஒரு பன்றியா பிறக்க வச்சிருக்கணும். உன்னை மனுஷனா பிறக்க வச்சு அதுலயும் பேசக்கூடிய ஆற்றல் கொடுத்த பாரு, ஊமையா பிறக்க வச்சிருக்கணும். அப்பையும் போய் ஊமையா பிறந்தா கூட செவிடா பிறக்க வச்சிருக்கணும். ஆனால் நல்ல அருமையான குடும்பம், அருமையான ஊரு எத்தியோப்பியாவில் போய் பிறக்க வச்சிருக்கணும். நம்ம எல்லாம் எத்தியோப்பியாவில், ருவாண்டாவில், ஏன் தமிழ்நாட்டிலேயே தண்ணியே கிடைக்காத ஊர்லாம் இருக்கு தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? ஒரு குடம் தண்ணி 10 ரூபா. ராம்நாட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு வச்சிருப்பாங்க தள்ளுற வண்டி. அது ஒரு 4 குடம் தான் இருக்கும். இங்கே போனால் தெரியும். ராமேஸ்வரம், ராம்நாடு. காலையில் பிள்ளைங்க படிக்கிற இந்த ஊரெல்லாம் லைட்டு போட்டு பேனர் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எதுக்கு செய்கிறோம்? குழப்பம் இல்லாமையா? இல்லை, இந்த கோயிலுடைய சிறப்பு அதிகமாக அதிகமாக இந்த ஊர் சிறப்படையும், இந்த நாடு சிறப்படையும். இந்த ஊர்ல எந்த விதமான தோஷமும் பெரு வியாதியும் எந்த விதமான துன்பமும் வராது. அதுக்காக விழா பண்ணாங்க. என்ன பண்ணாரு, அங்க பார்த்தாரு. டேய் கூட்டத்தில் கேட்டார், யாரு? காடன்னு ஒருத்தன். ஏ காடா, அதோ தெரியுது அந்த மலையில யாரு இருக்கா அப்படின்னு கேட்டாரா. எழுத படிக்க தெரியாத, சிவனையே தெரியாத திண்ணனார் என்கிற கண்ணப்பர். சிவபெருமான் உங்களை காதலிக்கிறார்னு அர்த்தம். இந்த காதலிக்கிறவன் என்ன பண்ணுவான்? பெரிய தலைவலி. இத மணிக்கதையை சொல்றார். இவன் என்ன பண்ணுவான்? இந்த பொம்பளையை தேடி அலைவான், இந்த பொண்ணை தேடி. நான் உன்னை காதலிக்கிறேன், பூவை கொடுப்பான், லெட்டர் கொடுப்பான், ஏதாவது பண்ணுவான். இந்த பொண்ணு என்ன பண்ணும்? இல்லை இல்லை வேண்டாம், ஒத்து வராது, சரியா வராது
அப்படின்னு விலகி விலகி போகும். கடைசியில் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு அந்த பையனை ஏற்றுக்கும். இப்போ இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நான் சொல்கிற நேரத்துக்கு அங்கே வந்து நிற்கணும். எனக்கு ஏன் ஃபோனில் பேசுகிற, என்னைய ஏன் பார்க்கல, யாரு? இப்போ அந்த பொண்ணு கெஞ்சி இவன் என்ன பண்ணுவான், இனிமே பேசாத என்கிட்ட அப்படிமா. யாரு? இந்த பையன். அந்த மாதிரி சிவபெருமான் முதல்ல உங்களை விரும்புவார். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஓனகாந்தன் தலை உளிரே, ஐயோ நான் வரமாட்டேன். அப்புறம் உங்களை எப்படியாவது ருத்ராட்சம் போட வச்சு திருநீரை பூச வச்சு கையில பிரம்மதாளத்தையும் பெரிய வாத்தியத்தையும் கொடுத்து சங்கெல்லாம் ஊத வச்சு ஆடி பாடி அண்ணாமலையானே அருரானே அப்படின்னு கதற வச்சு முதுகுல பச்சை கொத்த வச்சு கையில சூளத்தை போட வச்சு திருவா உங்களை அலைய வச்சு எல்லாம் பண்ண அப்புறம் நீங்க கூப்பிட்டா பக்கத்துல, அன்னைக்கு நான் கூப்பிடும்போது வந்தியா, இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நீ வாடா, நாளைக்கு திருவண்ணாமலைக்கு வந்து நிக்கணும், நாளை திருவாரூர் வரணும், நாளை காஞ்சிபுரம் வரணும், என் கோயிலை உழவு செய்யணும் அப்படின்னு அவர் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவார். ஆனால் நம்முடைய தெய்வம் ஏமாத்தாது. அப்படி வேலை வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, கைக்கு மேல பலனை கொடுப்பான் நம்ம சாமி. உங்களை கைவிடவே மாட்டான். பேப்பர்ல எழுதுங்க, பத்திரத்துல எழுதுங்க, நான் சொல்றத. சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அதுக்கு நான் உதாரணம். ஆமா, நானே உதாரணம். சிவனை கும்பிட்டா காசு கிடைக்காது சார், வீடு கிடைக்காது சார், காரு கிடைக்காது சார், எதுவும் கிடைக்காது, உண்மைதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைக்கும், மனசுல மன தைரியம் கிடைக்கும். உலகமே உங்களை வெறுத்தாலும், ஊரே, அந்த கை வேற கை அல்ல, அண்ணாமலையாருடைய கை, காஞ்சிபுரத்து ஏகாம்பரேஸ்வருடைய கை. அந்த கையை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க யார பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியமா சொல்ல, வாழ்க்கையில பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுற நீங்க கருணாக பாம்பே வந்தாலும் சரி, அதற்கு ஒரு கிண்ணத்துல பாலும் பழமும் வச்சு நல்லபடியா சாப்பிட்டு போ ராஜான்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த விழா. நீங்க வாழ்க்கையில கடன் தொல்லை, வீட்டுல பிரச்சனை, நவக்கிரக தோஷம், கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல, அந்த கவலையே தூக்கி போடுங்க. சிவபெருமான் கோயிலுக்கு வாங்க, அவனுக்கு விளக்கேத்துங்க, கோயில குப்பையை அள்ளுங்க, தொண்டு செய்யுங்க, திருமுறையை பாடுங்க, சங்கு முழங்குங்கள், பெருமானுக்கு மலர் தூவி வழிபாடு செய்யுங்க. அது போதும். அதை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை அனுபவிச்ச அடியார்கள் தான் இந்த விழாவை பண்றாங்க. அந்த அனுபவிச்ச அடியார்கள் தான், அதை அனுபவித்த இந்த இளைஞர்கள் தான், அதை அனுபவித்த இளைஞர்கள் தான் நமக்காக ஒரு தொண்டன் பேசுகிறான், ஒரு அடியார் பேசுகிறான்ங்கிறதுக்காக இன்னைக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அது காரணம் என்ன? என் நெஞ்சில, என் நாக்குல சிவபெருமானை தவிர நான் வேற யாரையும் சுமப்பதே கிடையாது. அது சுமையான சுகம். அந்த சுமையை சுமந்து பாருங்க, அப்படியே சாமி மேல கொண்டு போயிட்டே இருப்பார். அப்படியே மேல கொண்டு போவார், மேல கொண்டு போய் எல்லா இடத்தையும் காட்டுவார். காட்டாதனமெல்லாம் காட்டி பின்னை கேளாதனமெல்லாம் கேட்பித்து மீட்டேயும் வந்து ஆட்கொண்டார். என் வாழ்க்கையில நான் ஆசைப்படுவேன், அங்க அதை சாப்பிடணும், இங்க போகணும், இதெல்லாம் ஆசைப்படுவேன். சாமி பாப்பார், இதுக்குதான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா, இதுக்குதான் ஆசைப்பட்டியா? ஓஹோ அப்படியா, சரி, நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை, நீ கவலைப்படாத அப்படின்னு நிறைவேற்றினார். ஒன்னா ரெண்டா அதெல்லாம் சொன்னோம்னா சுய இதை சொல்ற மாதிரி ஆயிடும்.